ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹன் அகாடமி. உள்ளாட்சி அமைப்புகள் தலைப்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த தலைப்புல எந்தெந்த லெசன்லாம் கவர் ஆகுதோ அந்த லெசன்ல உள்ள புக் பேக் கொஸ்டின்கான ஆன்சர் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்கன்னா 11th பாலிட்டி புக் இருக்கு பாத்தீங்களா? அதுல உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் பாடம், அதுல உள்ள புக் பேக் கொஸ்டின் தான் இது. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. எப்போது சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, 1687 ஆண்டு. சரிங்களா? சோ நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி அப்படின்னா சென்னை மாநகராட்சி தான். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் உள்ள மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு கேட்டாலும் சென்னை தான். சரிங்களா? சோ நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, 1882 ஆண்டு. சரிங்களா? சோ இந்த ரிப்பன் பிரபுவை பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல, நம்ம இந்தியர்களுக்கு பாத்தீங்கன்னா சுதந்திரத்தோட சுவையை அறிமுகப்படுத்தியவரும் இந்த ரிப்பன் பிரபு தான். சரிங்களா? அடுத்தது மூணாவது கொஸ்டின், எதன் மூலம் இரட்டையாட்சி முதலில் ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, இந்திய அரசாங்க சட்டம் 1919. சரிங்களா? சோ இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1919 படிதான் நம்ம இந்தியால இரட்டையாட்சி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டத்துல பாத்தீங்கன்னா மாகாணங்கள்ல சுய ஆட்சி கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சோ அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இந்த இரட்டையாட்சி திரும்ப பெறப்பட்டது. சரிங்களா? ஓகே, நம்ம சேனல் சார்பா பாத்தீங்கன்னா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல ஒரு 40 நாள்ல நீங்க ஈஸியா படிச்சு முடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா 40 days கிராஷ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். சரிங்களா? சோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல், அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. அந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் நீங்க ப்ராப்பரா இந்த 40 நாள் படிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறுதியா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? சோ டோட்டலா ஒரு 35 டாபிக் தான் உங்களுக்கு படிக்க கொடுப்பேன். டெய்லி படிக்கிறதுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு நான் காலையில கொடுத்துருவேன். சரிங்களா? சோ நைட்டு பாத்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்பேன். சரிங்களா? சோ இதை டெய்லி பாத்தீங்கன்னா நீங்க படிச்சு பிராக்டிஸ் பண்ணணும். சோ 1000 ரூபாய் பே பண்ணி இந்த தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்க்கான கிராஷ் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது நாலாவது கொஸ்டின், நகர் பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, 1992. அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, தொகுதியில் பெண்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. அடுத்தது ஆறாவது கொஸ்டின், மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்புகள் எது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, வரி வருவாய் மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கும் பகிர்தல் தொடர்பான பரிந்துரை. அடுத்தது ஏழாவது கொஸ்டின், மாவட்ட திட்டக்குழு கீழ் வருவனவற்றால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, 73வது சட்ட திருத்தம். ஆக்சுவலா 74வது சட்ட திருத்தம் தான் வரும். இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 73 கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் ஆ தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது எட்டாவது கொஸ்டின், ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் அளித்தல். சரிங்களா? சோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின், கீழ் வரும் எந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லை? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் தேர்தல். அடுத்தது உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுபவர். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ரிப்பன் பிரபு. அடுத்தது மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது? அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, மாநில தேர்தல் ஆணையம். அடுத்தது 12வது கொஸ்டின், இந்தியா அரசமைப்பில் உள்ளாட்சி அரசாங்கம் குறித்த சட்ட விதிமுறைகள் யாவை? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உறுப்பு
40, அதுக்கப்புறம் உறுப்பு 243 முதல் 243O, அடுத்தது உறுப்பு 243P முதல் 243ZG வரை. சரிங்களா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் பத்தி குறிப்பிடுற சட்டப்பிரிவு. அடுத்தது 13வது கொஸ்டின். அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து. அடுத்தது 14வது கொஸ்டின். கூற்றுகள் காரணம் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 73வது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. சோ முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்களின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. சோ காரணம் சரியானதுதான். சரிங்களா? சோ அதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா கூற்று வந்து சரிதான், காரணமும் சரிதான். சரிங்களா? அது போக இது விளக்கமும் கூட தான். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 9th உள்ள புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, ஜிவிகே ராவ் மேத்தா குழு. அடுத்தது 2வது கொஸ்டின். டேஸ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்தரமேரூர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, சோழர் காலத்தில். அடுத்தது 73வது கொஸ்டின். சரி, 3வது கொஸ்டின். 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, 1992. அடுத்தது 4வது கொஸ்டின். ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகிறவர் யார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, மாவட்ட ஆட்சியர். சரிங்களா? அடுத்தது இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th புக்ல உள்ளது. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஸ் அமைக்கப்படுகிறது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம். அடுத்தது தேசிய ஊராட்சி தினம் டேஸ் ஆகும். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, ஏப்ரல் 24. அடுத்தது இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், சென்னை. அடுத்தது மாநகராட்சி தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் மேயர். சரிங்களா? சோ அவ்வளவுதான். தேங்க்யூ.